Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ்ல யாரெல்லாம் வந்து கிளியர் பண்ணிருக்காங்களோ அவங்களுடைய சிவி லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3ன்னு சொல்லிட்டு ஒரே பிடிஎஃப்ல 3 விதமான பட்டியல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பட்டியல்ல உங்களுடைய நம்பர் வந்து வந்திருக்கா வரலையா அப்படிங்கறத எப்படி செக் பண்றது? சப்போஸ் வந்து நீங்க வந்து உங்களுடைய பட்டியல்ல இந்த நம்பர் வந்து வந்திருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க வந்து என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும்? இந்த சிவி லிஸ்ட்ல வந்து உங்களுடைய நம்பர் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A வந்து வின் பண்ணிருக்காங்களோ, அதாவது எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A உண்டான சிவி லிஸ்ட், அதாவது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு உண்டான லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா இந்த பேஜுக்குள்ள வந்துக்கலாம். இதுல தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. கம்பைனேட்டிவ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2, குரூப் 2ல இருந்து குரூப் 2A சர்வீசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ப்ரொவிஷனலி வந்து அட்மிட்டட் டு த ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எப்படி நம்ம வந்து ஆன்லைன்ல சர்டிபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணமோ அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா குரூப் 2க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு நீங்களே உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு லாகின் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய சர்டிபிகேட்டை நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா உங்க நேர்மையில இருக்கக்கூடிய இசேவை மையத்துல போயிட்டு நீங்க வந்து பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? இது எந்த டேட்ல இருந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 16/5/2025, அதாவது நாளைக்கு டேட்ல இருந்து நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்து ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது 25/5/2025 வரைக்கும் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இன்டிமேஷன் ரிகார்டிங் on-screen certificate verification will be informed through the commission's website, SMS and email through registered mobile number and email ID only. No individual communication shall be sent to the customers by post. அதாவது யாரெல்லாம் சர்டிபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணுமோ அவங்களுக்கு வந்து நாங்க எஸ்எம்எஸ் மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் வந்து தகவல் வந்து தெரிவிப்போம். எக்காரணத்தை கொண்டு வந்து உங்களுக்கு போஸ்ட் மூலியமா வீட்டுக்கு வந்து நாங்க லெட்டர் வந்து அனுப்ப மாட்டோம் அப்படிங்கறத அவங்க தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த லிஸ்ட் வந்து உங்களுடைய நம்பர் வந்து வந்திருக்கா வரலையா அப்படிங்கறத எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படிங்கற பார்க்கலாம். சோ இப்போ இந்த இடத்துல லிஸ்ட் 1ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த லிஸ்ட் 1ல உங்களுடைய நம்பர் வந்து வந்திருக்கு அப்படின்னா நீங்க ஆல் போஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கறது அர்த்தம். சோ அதே மாதிரி வந்து லிஸ்ட் 2ன்னு சொல்லிட்டு தனியா வந்து நமக்கு வந்து ஒரு பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த பட்டியல்லையுமே உங்களுக்கு வந்து சேம் பிடிஎஃப்ல உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. அதுக்கான விஷயத்தை நீங்க வந்து எத்தனாவது பேஜ்ல பார்க்கலாம் அப்படின்னா 22வது பேஜ்ல நீங்க வந்து பார்க்கலாம். லிஸ்ட் 2ன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட ஒரு போஸ்ட் கோடு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்ட் கோடுல மட்டும்தான் இந்த ஜாப்பை நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா போஸ்டிங்ஸ் வந்து வாங்க முடியும் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. லிஸ்ட் 3ல வந்து உங்களுடைய நம்பர் வந்து வந்திருக்கு அப்படின்னா போஸ்ட் கோடு 1, 2, 3, 4 இந்த 4 போஸ்ட்ல போஸ்டிங்க மட்டும் தான் உங்களால வந்து வாங்க முடியும் அப்படிங்கறத டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல வந்து சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இந்த பட்டியல்ல வந்து உங்களுடைய நம்பர் வந்து வந்திருக்கா வரலையா அப்படிங்கறத எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரிசல்ட் பார்த்த காப்பி வந்து கையில எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த நம்பரை அப்படியே பார்த்து இந்த இடத்துல மேல நீங்க வந்து இந்த பிடிஎஃப்ல நீங்க வந்து என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பர் வந்து வந்திருக்கா வரலையா அப்படிங்கறத ஈஸியா உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிற முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு நம்பரை போட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்டோட நம்பர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அதாவது வந்து லிஸ்ட் 3ல வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அப்ப லிஸ்ட் 3ல வந்து அந்த அவங்க குறிப்பிட்ட அந்த போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க போஸ்ட் கோடு. அந்த போஸ்ட் கோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் கோடு வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபைனலா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சிவி லிஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வந்துட்டோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய ஃபாலோவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஒரு சீட்ல ஒரு ஜாப் கிடைக்கிறது வரைக்கும் என்ன பண்ணணுங்கிறத டெடிகேட்டடா நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி யாரும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. கவுன்சிலிங் எப்படி அட்டெண்ட் பண்றது, கவுன்சிலிங்க்கு முன்னாடி எப்படி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றது, நீங்க மை அப்ளிகேஷன் ஏதாச்சும் வந்து தப்பு பண்ணிருந்தீங்க அப்படின்னா எப்படி வந்து அப்பாலஜி லெட்டர் வந்து ரைட் பண்றது, அதே மாதிரி வந்து அப்பாலஜி லெட்டர் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அதுல வந்து கொடுத்துருப்போம். சோ குரூப் 4 நல்லபடியா நிறைய பேர் வந்து பார்த்தா அட்டெண்ட் பண்ணி முடிச்சு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு போஸ்டிங் வந்து எடுத்து தேர்ந்தெடுத்து ஜாப்ல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி குரூப் 2A ஆஸ்பிரன்ஸா இருக்கிறவங்களும் கண்டிப்பா ரெகுலரா நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்க. சரிங்களா?
ஓகே ப்ரோ, இப்போ வந்து எங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து வந்தாச்சு, நெக்ஸ்ட் நாங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளையில இருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன், அதாவது உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏ அந்த அப்ளிகேஷன் பேஜுக்கு கீழேயே உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அப்லோடு டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லோ கலர்ல ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். அந்த டேப் நீங்க வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் நீங்க இப்பவே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல வந்து 500 கேபிக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? சோ இந்த இடத்துல வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து இப்ப தேவைப்படாது, பட் இங்க கவுன்சிலிங் ஹாலுக்கு போகும்போது தேவைப்படும். உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், யூஜி உடைய ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட், நீங்க அப்ளை பண்ணும்போது யூஜி உடைய சர்டிபிகேட் நம்பர் என்ன கொடுத்தீங்களோ அந்த சர்டிபிகேட்டை தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். எல்லாத்தையுமே பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட், ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் இது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி பண்ண தேவையில்லை. ஏதாச்சும் ஒன்றை மட்டும் நீங்க வந்து அப்லோட் பண்ணா போதும். அதே மாதிரி வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் வித் ஃபாதர் நேம் மென்ஷன் பண்ணிருக்கிறத தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சின்னு கிடையாது, காமனா நீங்க வந்து ஒரு எக்ஸாமுக்கு எழுதி நீங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க என்னதான் மேரேஜ் ஆயிருந்தாலும் உங்க ஃபாதர் நேம் மென்ஷன் ஆயிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் உங்க ஸ்கூல்ல நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, ஸ்கூல் காலேஜ்ல அந்த சர்டிபிகேட் தான் நீங்க இப்போ வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். நீங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் நேம் போட்டு நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட் வந்து நாட் அப்செட்டபிள். அதனால கம்யூனிட்டி சர்டிபிகேட் டிஎன்பிசி ஓடிஆர்ல என்ன இருக்குதோ அதை தான் நீங்க வந்து இந்த இடத்துல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல அப்லோட் பண்ணணும். அதர் டாக்குமெண்ட் 1, அதர் டாக்குமெண்ட் 2ன்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இது உங்ககிட்ட டைப் ரைட்டிங் சர்டிபிகேட், ஷார்ட் அண்ட் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி உங்ககிட்ட பிஎஸ்டி சர்டிபிகேட் வந்து இருக்கு அப்படின்னா அதையுமே நீங்க வந்து 1ல இருந்து 5th வரைக்கும் சர்டிபிகேட் வச்சிருப்பீங்க. 6th to 8th, 9th to 10th, 11th to 12th இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப்ல வந்து உங்களுடைய பிஎஸ்டி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும். பிஎஸ்டி சர்டிபிகேட் நீங்க ஆன்லைன்ல வாங்கியிருந்தாலும் ஓகே, ஆஃப்லைன்ல ஹெச்எம் கிட்ட நீங்க டைரக்டா வாங்கியிருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் நீங்க வந்து அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு நீங்க ஃபைனல் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் வரும். அதையுமே ஒன்ஸ் நீங்க பிடிஎஃபா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபைனலா உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் காப்பி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி மெத்தட நீங்க வந்து யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து அடுத்தடுத்த அப்டேட் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க. கவுன்சிலிங்க்கும் தனியா வந்து சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது கவுன்சிலிங் செலக்ஷன் லிஸ்ட்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ல உங்களுடைய நம்பர் வச்சு அதுக்கப்புறம் மெமோ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கவுன்சிலிங் உள்ள வந்து போக முடியும். இதெல்லாமே அடுத்தடுத்த அப்டேட்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.